வெல்கம் டு ஹெவன் அண்ட் ஹோம் வித் நிவி. இன்றைக்கி நம்ம மாங்காய் போட்ட கேரளா ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மத்தி மீன் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். மீன் கறி மண்சட்டியில் செய்யும்போது தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 10 வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், அதாவது சோம்பு. இது கூட நான் ஒரு 10 வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். முழுசாகவே போட்டுக்கலாம், ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். தேவையான அளவு கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். கப்பில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த கிரேவிக்கு மல்லிப்பொடியோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது, மிளகு பொடி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ நான் காஷ்மீரி மிளகு எடுத்திருக்கேன். ஸோ 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகும் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம நார்மல் சாதா மிளகு பொடியை எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொடி எல்லாமே நம்ம இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எதுவும் கரிஞ்சிடாமல் நல்லா வணக்கிக்கலாம். அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வணங்கட்டும். இப்போ இந்த மசாலா எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மறுபடியும் ஒரு சட்டியில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றும்போது தான் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் வரும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நிறையா வேணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது கூட நம்ம மாங்காவும் புளியும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாதி மாங்காவை நான் சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்று மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவும் மாங்காய் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இந்த மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 to 7 minutes நல்லா வணங்கட்டும். இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் இடையில ஒரு 2 டைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஒரு 7 minutesக்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணி கிரேவியை செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு மட்டும் புளி ஊற்றியிருக்கேன். ஏன்னா நம்ம மாங்காய் தக்காளிலாம் போட்டிருக்கறதுனால ஆல்ரெடி கொஞ்சம் புளி இருக்கும். ஸோ கொஞ்சம் புளி ஊற்றினா மட்டும் போதும். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி ஒரு 10 minutesக்கு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 minutesக்கு அப்புறம் கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ உப்பு புளி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மீனை போட்டுட்டு நல்லா இளக்கக்கூடாது, ஏன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். ஜஸ்ட் ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனோ வச்சு சும்மா ஒன்று இலக்கி கொடுத்தா போதும். 10 to 15 minutes மீன் சிம்மில் இருந்து வெந்தாலே போதும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணுற நேரத்தில் கொஞ்சமாக அது மேலே தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். அவ்வளோதான், சூப்பரான கேரளா மீன் கறி ரெடி. அது கூட 2 பீஸ் மீன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா சூப்பராக இருக்கும்.